அர்ஜுன் கிருஷ்ணா கிட்ட, கிருஷ்ணா உன்னோட தங்கச்சி சுபத்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணா, ஓகே, நான் என்னோட அப்பா கிட்ட பேசி ஒரு சுயம்வர் ஒண்ணு ரெடி பண்றேன். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி சுயம்வர் ரெடி பண்றப்ப என்னோட தங்கச்சி சுபத்ராக்கு நிறைய சாய்ஸஸ் வரும். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை சுபத்ராக்கு நான் கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணா. இத கேட்ட அர்ஜுன், அப்ப நான் எப்படிதான் சுபத்ராவை கல்யாணம் பண்றதுன்னு கேட்டதுக்கு கிருஷ்ணா சொல்றாரு, நீ சுபத்ராவை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. என்னது, தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணணுமா? நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சேன்னா நிறைய பேர் என் கூட சண்டை போடுறதுக்கு வருவாங்களே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணா சொல்றாரு, ஆமா, சண்டை போடுறதுக்கு வருவாங்கதான். சண்டை போடுறதுக்கு வந்தாங்கன்னா நீ துரோணா கிட்ட கத்துக்கிட்ட வித்தைகள் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு அர்ஜுன் கிட்ட சொல்றாரு. ஏன் கிருஷ்ணா தன்னோட தங்கச்சிய நீ தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அர்ஜுன் கிட்ட சொன்னாருன்னா, அந்த ஊர்ல இருக்கிற பாதி மக்களுக்கு துரியோதனை ரொம்பவே பிடிக்கும். கிருஷ்ணாவோட பிரதர் பல்ராம், அவருக்கு தன்னோட தங்கச்சி சுபத்ராவை துரியோதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுதான் பிளான். சப்போஸ் அர்ஜுன் ஒரு ப்ராப்பரான சுயம்பரத்துக்கு போனா there is a possibility that சுபத்ரா துரியோதனை கல்யாணம் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே நடக்க கூடாது, அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அர்ஜுன் கொடுத்தாரு. ஒரு நாள் காலையில சுபத்ரா கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள அர்ஜுன் பிளான் போட்டபடியே தூக்கிட்டு காட்டுக்கு ஓடுறாரு. சுபத்ரா நினைச்சிருந்தா கத்தி இருக்கலாம், யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா அவங்களுக்கும் அர்ஜுனை ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் பலராமுக்கு தெரிஞ்ச உடனே பலராமுக்கு பயங்கரமான ஒரு கோபம். கிருஷ்ணா, நீ சொன்னதுனாலதான் நாங்க எல்லாரும் அர்ஜுனை நம்பணும். இப்ப பாரு, அர்ஜுன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், அவனை நாங்க எல்லாரும் சாவடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு கிளம்புறாங்க. கிருஷ்ணா ரொம்ப காமா ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னா, நீங்க எல்லாரும் அர்ஜுன் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சு அவர் கூட சண்டைக்கு போறீங்க, தப்பே இல்ல, தயவு செய்து சண்டைக்கு போங்க. ஆனா சண்டைக்கு போறப்ப அந்த சண்டையில 99% ஜெயிக்கிறது அர்ஜுனா தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க எல்லாம் சண்டைக்கு போயிட்டு அர்ஜுன் தான் ஜெயிச்சாரு, நீங்க எல்லாம் தோத்துட்டீங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா இந்த உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். அதனால நம்ம எல்லாரும் இந்த சண்டையே போடாம அர்ஜுனையே சுபத்ராவோட புருஷனா நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்கிறாரு. மக்களும் யோசிச்சு பாக்குறாங்க, ஆமால, நம்ம அர்ஜுன் கிட்ட சண்டைக்கு போனா நம்ம தோக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய. அதனால நம்ம சண்டை போடாம நம்மளே அர்ஜுன சுபத்ராவோட புருஷனா ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா வந்த மக்களே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா போயிட்டு அர்ஜுனையும் சுபத்ராவையும் கூப்பிட்டு துவாரகாக்கே ஒரு பெரிய கல்யாணத்துல அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. இப்ப அர்ஜுனுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, 12 வருஷம் பிரம்மச்சாரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திரபிரஸ்த ஊர்ல இருந்து வெளியில வந்தாரு. இப்ப திரௌபதி கிட்ட நான் இத்தனை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு அவர் எப்படி போய் சொல்ல முடியும் அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருக்கிறாரு.